புத்தாண்டின் முதல் நாளிலேயே யுக்ரைன் மீது ரஷ்யா 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி பெரும் தாக்குதலை நடத்தியதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். புத்தாண்டு இரவில் ஓலின், ரிவ்னே, ஜப்ரோஷியா, ஒடேசா, சுமி, கார்கிவ் மற்றும் ஜெர்னிகிவ் மாகாணங்கள் இலக்காக்கின. இந்த தாக்குதல்கள் மின்சக்தி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டதால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு விடுமுறையிலும் தாக்குதல்கள் தொடர்வது கவலையளிப்பதாக கூறிய ஜெலன்ஸ்கி, யுக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்று அமெரிக்காவுக்கு வேண்டுகோள் விடுத்தார். யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா நிச்சயம் வெற்றி பெறும் என அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைக்காட்சி மூலம் உரையாற்றினார். யுக்ரைனுக்கு எதிரான போர் முனையில் களமாடி வரும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக புட்டின் பேசினார். இதற்கிடையே யுக்ரைனில் போர் காரணமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை இழந்தன. தலைநகர் கீவின் பல பகுதிகள் இருளில் மூழ்கியிருந்தது. பெரும்பாலான மின் உற்பத்தி நிலையங்களை ரஷ்யா தகர்த்துவிட்டதன் காரணமாக இது நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனது புத்தாண்டு உரையில் அந்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியை பெருமையுடன் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் தடைகளுக்கு மத்தியிலும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் சிப் துறைகளில் சீனா தற்சார்பு அடைந்து வருவதை அவர் பாராட்டினார். அதேவேளையில் தன்னாட்சி பெற்ற தைவானை சீனாவுடன் இணைப்பது உறுதி என்றும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராணுவ பயிற்சிகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சீனாவின் வலிமையை அவர் உலகிற்கு பறைசாற்றியுள்ளார். மும்பையின் அடையாளமாக விளங்கும் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் மிக வித்தியாசமான முறையில் நடத்தப்பட்டது. அந்த வகையில் நள்ளிரவு 12 மணிக்கு ரயில் நிலையத்தில் உள்ள கடிகாரம் மாறியவுடன் அங்கிருந்த அனைத்து ரயில்களிலும் ஒரே நேரத்தில் ஹாரன் ஒலிக்கப்பட்டன. இந்த ஒலியை கேட்டதும் பயணிகள் கைகளை தட்டியும் ஆரவாரம் செய்தும் புத்தாண்டை வரவேற்றனர். இது தொடர்பான காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. நியூயார்க் நகரத்தின் மேயராக பொறுப்பேற்றுள்ள ஜோஹ்ரான் மம்தானி இந்தியாவில் சிறையில் உள்ள உமர் காலத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக 2020ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த போராட்டம் கலவரமாக மாறிய வழக்கில் 5 ஆண்டுகளாக உமர் காலத் சிறையில் இருந்து வருகிறார். அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் தனது சகோதரியின் திருமணத்திற்காக 14 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி அவர் மீண்டும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் காலத்திற்கு ஜோஹ்ரான் மம்தானி எழுதியுள்ள கடிதத்தில், அன்புள்ள உமர், நாங்கள் அனைவரும் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார். கசப்பான அனுபவங்கள் ஒருவரை ஆட்கொள்ள அனுமதிக்க கூடாது என்ற உமர் காலத்தின் வரிகளை தான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதாகவும் மம்தானி குறிப்பிட்டுள்ளார். கடந்த டிசம்பர் மாதத்தில் நாட்டின் ஜிஎஸ்டி வரி வசூல் 6.1 விழுக்காடு உயர்ந்து 1.75 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் வசூலான 1.64 லட்சம் கோடி ரூபாயுடன் ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க வளர்ச்சியாகும். மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி வசூல்களில் இரண்டிலும் உயர்வு பதிவாகியுள்ளது. ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் மொத்த ஜிஎஸ்டி வசூல் 8.6 விழுக்காடு அதிகரித்து 16.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. கடந்த நிதியாண்டில் மொத்தமாக 22.08 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி புதிய சாதனை படைக்கப்பட்டது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை வணங்கி நவகிரக வழிபாடு செய்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணாமலையாரின் அருளால் சென்னையில் விரைவில் லண்டன் ராயல் பில்ஹார்மோனிக் இசைக்குழுவினரோடு இணைந்து பிரம்மாண்ட சிம்பனி இசை நிகழ்ச்சி நடத்த இருப்பதாகவும் இதுவே தனது புத்தாண்டு அறிவிப்பு என்றும் உற்சாகத்துடன் தெரிவித்தார். இதேபோல ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், திரைப்பட இயக்குநர் பாலா, நடிகர் முருகன் உள்ளிட்டோரும் திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்தனர். நேரு ஸ்டேடியத்தில் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டனில் இருந்து உங்களுக்காக வரவழைத்து அவர்களை சிம்பனி உங்களுக்காக இசை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறேன். அது அண்ணாமலையாரின் ஆசியாலும் வரலாலும் இனிதே நடைபெற எல்லோரும் வந்திருந்து நன்றாக கேட்டு ரசித்து செல்ல வேண்டுகிறேன். இது என்னுடைய புது வருட அறிவு.
அரசி திரைப்படத்திற்கான இசைஞானி இளையராஜா இசையில் பாடகர்கள் அறிவு மற்றும் வேடன் இணைந்திருப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். அறிமுக இயக்குநர் எஸ்.ஏ. விஜயகுமார் இயக்கத்தில் சிபிஐ முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் ரா முத்தரசன் மற்றும் சமுத்திரகனி இணைந்து நடித்துள்ள திரைப்படம் அரிசி. விவசாயிகளின் போராட்ட வாழ்வை சித்தரிக்கும் வகையில் அமைந்துள்ள இப்படத்தில் அறிவு பாடல் ஒன்றை எழுதியுள்ளார். இளையராஜா இசையமைக்கும் அந்த பாடலை வேடன் பாடியுள்ளார். இத்திரைப்படம் பிப்ரவரி மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது நடிப்பில் 1995 வெளியான முத்து திரைப்படத்தின் காணொலி துணுக்கை பகிர்ந்து எக்ஸ் தளத்தில் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு வாழ்க்கை செல்லும் பாதையில் கவலை இல்லாமல் பயணம் செய்யுங்கள் என்பதே தலைவரின் புத்தாண்டு செய்தி என ரஜினி ரசிகர்கள் எக்ஸ் தளத்தில் கொண்டாடி வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக பொதுச் செயலர் துரைமுருகன், துணை பொதுச் செயலர் ஆர். ராசா, அமைச்சர்கள் ஏவவேலு, சேகர்பாபு, அன்பில் மகேஷ், டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து திமுக தொண்டர்களும் முதல்வர் ஸ்டாலினுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக சார்பில் 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் அக்கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கூறி 2,187 விருப்ப மனுக்களை அக்கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அளித்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட தங்களுக்கு வாய்ப்பு கோரி 7,988 விருப்ப மனுக்கள் அதிமுக தொண்டர்களாலும் நிர்வாகிகளாலும் அளிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் எத்தனை பி டீம்கள் வந்தாலும் அவற்றை எதிர்கொள்வோம் என்று துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள உதயநிதி, தமிழ்நாட்டில் திமுக உள்ளிட்ட மதசார்பற்ற சக்திகளை வலுவிழக்கச் செய்ய பாஜக அனைத்து கருவிகளையும் பயன்படுத்தும் என்பதை உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். பாஜகவின் சதித்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் நிச்சயமாக பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் தோற்கடிப்பார்கள் என்றும் உதயநிதி தெரிவித்தார். அதிமுக எவ்வளவு பலவீனமடைந்திருந்தாலும் அதுவே திமுகவின் பிரதான அரசியல் எதிரி என்று துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலருமான உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள உதயநிதி, நெடுங்காலமாக அதிமுகவே திமுகவின் அரசியல் எதிரியாக இருந்து வந்திருப்பதாகவும், ஆனால் தற்போதைய சூழலில் திமுகவுக்கு வலுவான எதிரி யாரும் இல்லை என்றும் கூறியுள்ளார். மாண்புமிகு முதல்வர் மீண்டும் முதல்வராக வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியது வைரலாகி இருக்கிறது. மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய அவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினார். அப்போது தமது வேண்டுதல் குறித்து அவர் பேசியதை பார்க்கலாம். இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும், அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். அமித்ஷா வருவதற்காக தங்களுக்கு யாரும் எந்த அழைப்பும் விடுக்கவில்லை என தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டையொட்டி தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சி நிர்வாகிகளோடு புத்தாண்டை கொண்டாடினார். பின்னர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணியே 2026 வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா யாரும் எங்களை பேசவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் ஆட்சி அமைக்கும்.
அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியா சொல்றோம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் புத்தாண்டு அதிகாலையில் மழை பொழிந்தது. வந்தவாசி, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. புத்தாண்டின் தொடக்கத்திலேயே பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். குறிப்பாக மாநகராட்சி பகுதிகள் மற்றும் சீலப்பாடி, செட்டிநாயக்கன்பட்டி போன்ற ஊராட்சிகளில் பரவலாக மழை பெய்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் சிலர் இரும்பு தடுப்புகள் மீது ஏறி குதித்து உள்ளே நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சண்முகவிலாச மண்டபத்தின் கதவுகளை தள்ளிவிட்டு தடையை மீறி சில பக்தர்கள் முண்டியடித்து சென்றனர். புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளமான வரிசையில் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அதன்பின் மலைவலம் மேற்கொண்டு அஷ்டலிங்க வழிபாட்டையும் நடத்தினர்.